அமரன் பட பாணியில் 21 குண்டுகள் முழங்க நாட்டுக்காக சேவை செய்து இப்போது உறங்க சென்ற ராணுவ வீரர். ராணுவ பயிற்சியின் போது ஏற்பட்ட விபத்தில் மெல்ல மெல்ல சரிந்த உயிர். பிள்ளைய பறிகொடுத்த பெத்த வயிறு கதறி அழக்கூடிய காட்சிகள் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. தேனி மாவட்டம் தேனி பக்கத்துல இருக்கக்கூடிய பங்களாமேட்டை சேர்ந்தவங்க தான் ராணுவ வீரரான முத்து அப்படின்றவங்க. இவங்களுக்கு 35 வயதாகுது. இதுல கடந்த 14 ஆண்டுகளா இந்திய ராணுவத்துல பணிபுரிஞ்சிட்டு வந்திருக்காங்களாமா. இதை தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு ரீனா அப்படின்ற பெண்ணோட இவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில கடந்த 10ஆம் தேதி ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஜெய்சல்மர் பகுதியில நடந்த ராணுவ பயிற்சியின் போது எதிர்பாராவிதமா அங்க நடந்த வாகன விபத்துல முத்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. இதுல உடனடியா ராணுவ வீரர்கள் முத்துவ மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அங்க அவரு சிகிச்சை பலனின்றி பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இதை தொடர்ந்து உயிரிழந்த ராணுவ வீரரான முத்துவோட உடலை மீட்டு சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு கொண்டு வரதுக்காக மும்பைல இருந்து விமானம் மூலமா மதுரை விமான நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து முத்துவோட உடலுக்கு மதுரை மாவட்டம் சார்பாக அரசு மரியாதை செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமா முத்துவோட உடல் தேனி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தேனி பங்களாமேடு பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல கொஞ்ச நேரம் வைக்கப்பட்டு அங்கிருந்த ஊர்வலமா தேனி மின் மயானத்துக்கு எடுத்து வரப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ராணுவ வீரர்கள் 21 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோட அவருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கா. முத்து நாட்டுக்காக பாடுபட்ட ராணுவ வீரரா இருந்தாலும் பெத்த தாய்க்கு அவங்க ஒரு குழந்தை தானே. அவங்க அம்மா கதறி அழக்கூடிய காட்சிகள் பலரையுமே சோகத்தில் ஆழ்த்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.